அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் பங்குனி மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை 4/4/2025 சப்தமி திதி இரவு 8:13 வரை. அதன் பிறகு அஷ்டமி திதி. மேல்நோக்குள்ள திருவாதிரை நட்சத்திரம் நாளை அதிகாலை 5:18 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள புனர்பூசம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மீன லக்னம். லக்னத்திலேயே சூரியன், சனி பகவான், ராகுடன், சுக்கிரனும் புதனும் வக்ரமாக, ரிஷபத்தில் குரு பகவான், மிதனத்தில் சந்திரன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது. இன்று என்ன செய்யலாம்? பழைய நண்பர்களை சந்திக்க, உரம் தயாரிக்க, முட்செடிகள் அகற்ற, மிருதங்கம் பயில, வாகனம் விற்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, பாறைகளின் இடுக்குகளில் வளர்வது தாவரமல்ல, தன்னம்பிக்கை. அதே போல தேன்கூட்டில் இருப்பது தேனல்ல, அது உழைப்பு. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து கொண்டு இடுக்குகளிலே கரடுமுரடான வகையிலே வளர்ந்து வரக்கூடிய, முளைத்து வரக்கூடிய தாவரங்களைப் போல தன்னம்பிக்கையுடனும், தேனீக்களைப் போல இடைவிடாத உழைப்புடனும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் திடீர் முடிவுகள் எடுப்பீங்க. குழப்பங்கள் மனசை விட்டு விலகுங்க. அதே மாதிரி முன்னாடி உங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு கைமாறாக நீங்களும் உதவிகளெல்லாம் செய்வீங்க. பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட இன்னைக்கு தேடி வருங்க. புகழ்பெற்ற கோவில்களுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. 12ஆம் இடத்துல பல கிரகங்கள் கூட்டாக உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பணவரவும் ஒரு வகையில் உண்டு. அதே மாதிரி திடீர் செலவுகளும் ஒரு பக்கம் இருக்குங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த இடத்துக்கு இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. பழைய சொந்த பந்தங்களையும் பார்த்து இன்றைக்கி சந்தோஷப்படுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் இடத்துல நீச்சம் பெற்றிருந்தாலும் கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வீடு மனை சொத்து அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு கட்டுற வேலையை இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்துவீங்க. வியாபார வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான முயற்சிகள்லையும் இறங்குவீங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகி உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அபாரமாக இருக்குதுங்க. திடீர் பணவரவு உங்களுக்கு இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்கள் பிள்ளைகளுடைய வருங்காலத்தை நினச்சி கொஞ்சம் யோசனையிலேயே இருந்து கொண்டு இருப்பீங்க. அவங்க நல்லா வருவாங்க. நீங்கள் பயப்படுற அளவுக்கு எதுவும் கிடையாதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான யோசனைகள் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, வளைவுகள் இல்லாத பயணமும் இல்லை, கவலைகள் இல்லாத வாழ்க்கையும் இல்லை. ஆமாங்க, என்னதான் இருந்தாலும் நம்ம எந்த ஊருக்கு போகிறதா இருந்தாலும் அப்படி நேராக நூல் பிடிச்ச மாதிரி சாலைகள் இருக்காது. அது வளைந்து வளைந்து தாங்க ரோடெல்லாம் போகும். அதே மாதிரி வாழ்க்கைன்னா கவலைகள் இல்லாமல் இருக்காதுங்க. ஆனால் அந்த கவலைகளோட நீங்கள் சேர்ந்து கற்பூரம் போல் ஒருபோதும் கரைய மாட்டீங்க, கரைந்து போகவே மாட்டீங்க. அதனால தாங்க கவலைகளை
கவலைகளாக எடுத்துக்கொள்ளாமல் அவற்றையெல்லாம் ஒரு சவால்களாக எடுத்துக்கொண்டு சமாளித்து சாதித்து காட்டக்கூடிய சாதனையாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பணவரவு இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. இங்கிதமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. நாசுக்காகவும் இன்னைக்கு நீங்கள் நடந்து கொள்வீங்க. தைரியஸ்தானத்தில் செவ்வாய் வந்து உட்கார்ந்துட்டார். முன்னாடி தான் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருந்தார். காரசாரமாக பேசுனீங்க, அப்படியே சில நேரங்களில் கோபமாகவும் இருந்தீங்க. ஆனால் இப்போ 3ஆவது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்துட்டார். அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். இடம் நீங்கள் பார்க்குற மாதிரி நல்ல இடம் விலைக்கு வரும். அதுவும் நீங்கள் எதிர்பார்த்த விலைக்கே வந்து சேர வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் சரியாகி இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. பிள்ளைகளிடம் இருந்த பிடிவாத போக்கு அதெல்லாம் கூட மாறுங்க. அதே மாதிரி வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட கூடுதலாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். சொந்த இடத்துக்கே கடையை மாற்றுறதுக்கு சிலர் முயற்சி பண்ணுவீங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. மேலதிகாரி உங்களை நல்லா புரிஞ்சுப்பார். ஆனால் கீழே இருக்கிறவங்க தான் உங்களை சரியாக புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, ஒரு நல்ல நண்பரை எப்போதும் மோசமாக நடத்தி விடாதீர்கள். ஏனென்றால் ஒரு அழகிய கண்ணாடி உடைந்துதான் அது கூரிய ஆயுதமாக மாறுகிறது. ஆமாங்க, யாரையுமே நீங்கள் பகைச்சிக்க மாட்டீங்க. அதுவும் கூட்டாளியாக இருந்தவங்க, கூடிக்கிட்டே இருந்தவங்க, கூடவே இருந்தவங்க ஏதோ ஒரு நேரத்தில் அவங்க சரியில்லாமல் போனாலும் கூட நல்ல விதத்தில் அவங்கள வாழ்த்தி அனுப்பக்கூடிய ராஜதந்திரவாதிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அடுக்கடுக்காக கொஞ்சம் வேலை சுமை இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். சும்மா சிவனேன்னு ஒரு ஓரமாக இருக்கலாம்னு நினச்சா கூட ஏதாவது ஒரு வம்புக்கு உங்களை ஒரு சிலர் இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட சொல்லி ஆதாயம் தேடவும் வேண்டாம். அதே நேரத்தில் வந்து சின்னதாக வந்து ஒரு அனுதாபத்தையும் தேட வேண்டாம். அமைதியாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் அடுத்தவங்க குடும்ப விவகாரங்களில் ஏதாவது நியாயம் பேசுகிறதெல்லாம் இன்றைக்கி நிச்சயமாக கூடாதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ரொம்ப நிதானமாக இருக்கணும். ஏன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். அவசரப்படாதீங்க. ஆனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அமோகமாக இருக்கும். ஆனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். அவசர முடிவுகளை தவிர்க்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலேயும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, காய்ந்த இலைகள் கூட கீழே விழுந்து அது உரமாகிறது செடிகளுக்கு. ஆனால் உயர்ந்த மனிதர்களோ யாருக்கும் உதவாமலேயே சென்று விடுகிறார்கள். ஆமாங்க, இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு சின்ன பதவியாக இருந்தாலும் பெரிய பதவியாக இருந்தாலும் எந்த பதவியில் போய் உட்கார்ந்தாலும் நம்மளால் 4 பேருக்கு நல்லது செய்ய முடியுமா, நம்மால் 4 பேருக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு நினச்சி 4 பேருக்கு எப்பொழுதும் உதவக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க.
இன்றைய நாள் உங்களுக்கு சுப செலவுகளை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, எல்லா வகையிலுமே பணவரவும் உண்டு. ஆனால் எடுத்து வைக்க முடியாதபடி செலவுகள் இருக்குங்க. உங்கள் ராசிக்கு 9வது வீட்டில் 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால பலவிதமான வருமானங்கள் இருந்தாலும் கூட பார்க்குறவங்களுக்கெல்லாம் நாம் பணக்காரங்களாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட பையிலேயோ கையிலேயோ காசு பணத்தை வச்சுக்க முடியலையேங்கிற கவலைகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. அஷ்டமத்து சனியெல்லாம் விலகினதுனால எல்லா வகையிலும் இனிமேல் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. 12வது வீட்டில் மறைஞ்சு கிடந்து இருக்கிற சேமிப்புகளை எல்லாம் கரைத்து கொண்டிருந்த செவ்வாய் இப்போது உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால வீண் செலவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. வீடு கட்டுறதுக்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்குவீங்க. அதே மாதிரி பிளான் அப்ரூவல் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. புது வியாபாரம் தொடங்கிறதுக்கு டின் நம்பரும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரத்திலேயும் உங்களுக்கு சில புது யோசனைகள்லாம் வர ஆரம்பிக்குங்க. புது பங்குதாரர்கள், புது வாடிக்கையாளர்களால் இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. வேலையாட்களால் இருந்து வந்த தொந்தரவுகள், பிரச்சனைகள் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சில புது விஷயங்களையும் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்ததெல்லாம் சீக்கிரம் நடக்கும். எதிர்த்தவங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவாங்க. உங்கள் பக்கம் எல்லாரும் சேருவாங்க. உங்களுக்கு ஆதரவாகவும் பேசுவாங்கங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல்களும் செலவினங்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, அலைகளில் கால்களை நனைக்கும் சுகம் பெரிய கப்பலில் செல்லும் போது கிடைப்பதில்லை. அதனால தாங்க பெரிய சந்தோஷத்துக்காக காத்திருக்காமல் சின்ன சின்ன சந்தோஷங்களை அனுபவிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும். எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். மூத்த சகோதர வகையிலையும் சில உதவிகள் கிடைக்கும். சொத்து பத்து விவகாரங்களும் சுமூகமாக முடியுங்க. ஆனால் அஷ்டமத்து சனி உங்களுக்கு தொடங்கி இருக்குது. அஷ்டமமாகிய 8ஆம் இடத்துல முக்கியமான கிரகங்கள்லாம் மறைஞ்சு கிடக்கிறதுனால பணவரவு இருந்தாலும் திடீர் செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். யாருக்காகவும் இன்னைக்கு ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டுறாதீங்க. இறக்கப்பட்டு ஏமாந்துடாதீங்க. சிம்பத்தியில் சிக்கிக்கிட்டு தவிக்காதீங்க. ஆனால் லாபஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்குங்க. இருந்தாலும் செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதி. அவர் இப்போது 12வது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. குடும்பத்தில் அடுத்தடுத்து மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி திடீர் லாபம் எல்லாம் உண்டுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பணவரவு உண்டு. பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே உண்டுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருக்கும். உறவினர்கள், நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புது முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பலிதமாகுங்க. அரசு காரியங்களும் இன்னைக்கு நல்ல விதத்தில் நடந்து முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றியை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, சிறிய குறைகள் பெரிதாகி விடுகிறது அன்பில்லாத இடத்தில். ஆனால் பெரிய குறைகள் கூட சிறிதாகி விடுகிறது அன்புள்ள இடத்தில். அன்பும் புரிதலும் இருந்தால் பிரிதல் ஏதும் இல்லை. ஆமாங்க, அதனால தாங்க அன்பு நீங்கள் செலுத்துவீங்க. நட்பாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் ஒரு புரிதலோடு நீங்கள் இருப்பீங்க. ஒரு உண்மையோடு நீங்கள் இருப்பீங்க. அதனால தாங்க அப்பப்போ ஏதாவது வாக்குவாதங்கள் வந்தாலும் அடுத்த நிமிஷம் அதெல்லாம் சரியாகி சந்தோஷத்தை குடும்பத்தில் கொண்டு வரக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க.
இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது, அமோகமாக இருக்குது. உங்கள் ராசிநாதன் புதன் 4 கிரகங்களோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளிப்பட ஆரம்பிக்கும். இவ்வளோ நாளாக இதெல்லாம் வச்சுட்டு எப்படி சும்மா இருந்தீங்க அப்படின்னு நெருக்கமானவங்க உங்களை பார்த்து விமர்சனம் செய்வாங்க. அதே மாதிரி நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் அதெல்லாமே உங்களுக்கு நிறைவேறுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் கிடைக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் புது வேலை சிலருக்கு கிடைக்குங்க. முதல்ல இருக்கிற வேலையை விட்டுட்டு வெளியில் கிளம்புவோம், அப்போ தான் புது வேலை கிடைக்குங்கிற முடிவுக்கு கூட சிலர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால சிலருக்கெல்லாம் திடீர் பண வரவெல்லாமே உண்டுங்க. சகோதரங்களால் இருந்து வந்த குடைச்சல்கள்லாம் கொஞ்சம் சரியாகி சகோதரங்களுக்குள்ளார சின்னதாக ஒரு அன்பு, பாசம் அதெல்லாமே வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் விஐபிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. வேற்றுமொழிக்காரங்க மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குதுங்க. அதே போல் புது வாடிக்கையாளர்களாலும் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்னதாக இருந்து வந்த வேலை சுமைகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி குறைய ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. ராசியை விட்டு இந்த கேது எப்போ தான் போக போகிறாருன்னே தெரியலையே. காலையில் நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் சாயந்தரம் ஏதோ தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொள்வீங்க. ஆனாலும் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இன்றைக்கி ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, குறையை எண்ணி குழம்புவதை விட நிறையை எண்ணி நிம்மதியாக இருக்கப்பார். குறைவில்லாத மனிதர்கள் இந்த உலகில் யாருமே இல்லை. ஆமாங்க, பணம் படைச்சிருந்தா உடனே அவங்களுக்கு நிம்மதி இருக்குன்னு நினச்சிடாதீங்க. பெரிய பதவியில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன குறைச்சி அப்படின்னு சொல்லிடாதீங்க. சாதாரணமாக இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சா அவங்களுக்கு எப்படி சந்தோஷம் இருக்குன்னு நினச்சிடாதீங்க. பெரிய இடத்துல குறைகள் உண்டு, சின்ன இடத்துல நிறைகள் உண்டு. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் தன்னிடம் இருக்கும் நிறையை எண்ணி சந்தோஷப்படக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய இடத்துல செவ்வாய் மாறி உட்கார்ந்துருக்கிறாருங்க. 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க. இருக்கிற வேலையிலேயே இருந்துக்கிட்டு இருந்தோம்னா செலவுக்கு ஒன்றும் சரி வராது. வாங்குகிற சம்பளம் எல்லாம் வாடகைக்கு போகுது, வட்டி கட்டுறதுக்கே சரியாக போகுது. அதில் இன்னொரு வேலை தேடிக்கலாம், இந்த வேலையை விட விட்டுடலாம், சொந்தமாக கூட ஏதாவது செய்து பார்க்கலாம், யாராவது உதவி செய்தால் கூட நமக்கு நல்லா இருக்குமே, எதுக்கும் ஒரு சிலர்கிட்ட கேட்டு பார்க்கலாம், சின்னதாக முதலீடு செய்து ஏதாவது தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடும். என்ன திடீர்னு இது மாதிரிலாம் யோசனை வருதுன்னா, 10ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அவர் புது உத்தியோகத்தை உங்களுக்கு உருவாக்கி தருவார். புதுசாக வியாபாரம் தொடங்கிறதுக்கான சில உதவிகளையும் உங்களுக்கு செய்து கொடுப்பாருங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வேற்றுமொழி பேசுகிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, கூட படித்து இப்போ நல்ல நிலையில் இருக்கிறவங்க, அவங்க மூலமாக கூட சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சனி பகவான் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் அதெல்லாம் நிறைவேறத்துக்கான சூழலும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி ரெட்டிப்பு லாபம்லாம் இருக்குது. எதிர்பாருங்க. சந்தை நிலவரம் எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுப்பீங்க. வாடிக்கையாளர்களை கவர்வதற்கான சில வித்தைகளையும் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. வாட்ஸ்அப் குரூப் அது மாதிரி சிலதெல்லாம் சின்ன சின்ன விளம்பரங்கள் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் செய்வீங்க. அதன் மூலமாக வாடிக்கையாளர்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் மதிக்கப்படுவீங்க. புது பொறுப்புகளும் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் வேலை சுமை இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
விருச்சிக ராசிக்காரர்களே, வாடி வதங்கி விழுந்த மலர்கள் ஒருபோதும் வாசனைகளை தருவதில்லை. ஆனால் வேர்களால் புதிய மலர்கள் உருவாக்கப்படுகிறது. அதனால தாங்க எத்தனை முறை கீழே விழுந்தாலும் தன்னால் எழுந்திருக்க முடியுங்கிற ஒரு அடிப்படையான ஆணித்தரமான அசைக்க முடியாத தன்னம்பிக்கையால் எல்லாவற்றிலும் ஜெயித்து காட்டிக்கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இன்றைக்கும் இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குங்க. விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. அதே மாதிரி நாம் அமைதியாக இருக்கலான்னு பார்த்தாலும் நம்மளை இழுத்து விடுறதுக்குன்னே சிலர்லாம் வராங்களேன்னு சில நேரங்களில் யோசிப்பீங்க. புகழற மாதிரி புகழ்ந்து உங்கள்கிட்டேருந்து சிலதெல்லாம் வாங்கிட்டு போகிறதுக்கு சிலர் வருவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். யாராக இருந்தாலும் கொஞ்சம் இடைவெளி விட்டு பழக ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா இருக்குங்க. அனுஷம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப ஆத்திரப்பட்டீங்க. யாருமே சரியில்லை, யாரும் என்னை புரிஞ்சிக்கல அப்படின்னு நீங்கள் ஆதங்கப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பணவரவு செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வியாபாரம் சுமாராக தாங்க இருக்கும். உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன வேலை சுமைகள், ஒரு சிலருடைய விமர்சனங்கள் அதெல்லாம் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகிறது நல்லது. வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அதிலேருந்து விடுபடுறதுக்கு இன்றைய தினம் தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, பாதை இல்லாத போதும் உன்னுடைய பாதங்களை பதியவை, பாதை அமையட்டும். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. சிலெல்லாம் பாதையே இல்லை இங்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. பாதை இல்லைன்னா என்ன, நாம் ஒரு புது வழியை உருவாக்குவோம், அப்புறம் அது பாதையாகிவிடும் அப்படின்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் சமூகத்தில் புதிய பாதையை உருவாக்குபவர்கள், புதிய பாதையை தேர்ந்தெடுப்பவர்கள், மற்றவர்களை தன்னை பின்பற்ற வைப்பவர்கள், இப்படி பல தகுதிகளுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. சின்னதாக ஒரு தேஜஸ், ஒரு அழகு இன்றைக்கி உங்கள் முகத்தில் தெரியுங்க. விடாப்பிடியாக விடாமுயற்சியோட சில வேலைகளையும் இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. 4வது வீட்டில் 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குது. அப்படி இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. இரவில் வாகனம் வாங்கி பயன்படுத்த வேண்டாங்க. உங்கள் வண்டி வாகனத்தையும் யாருக்கும் இரவல் தராதிங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. 5 கிரகங்கள் 10வது வீட்டை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி நல்ல பேர் கிடைக்கும். அதிகாரிகளும் உங்களுக்கு ஒத்தாசையாக சில ஆலோசனைகளை எல்லாம் அள்ளி கொடுப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லா வகையிலுமே லாபம் இருக்குதுங்க, பாதிப்புகள் கிடையாதுங்க. இருந்தாலும் உங்களுக்கு அர்த்தாஷ்டமச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால புதுசாக வர்றவங்க, அறிமுகமாகிறவங்கள்ட்ட கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். குடும்ப அந்தரங்க விஷயங்களை அவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அதே போல் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. 8வது வீட்டில் செவ்வாய் மறைஞ்சிருக்காரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, மனதை திடமாக வைத்திருங்கள்.
சின்ன சின்ன கற்களாக எடுத்து போட்டாலும் பிற்காலத்தில் அது பெரிய கோட்டையாக உருவெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே முயற்சியை விட மாட்டீங்க. எல்லா நாட்கள்லையும் நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க. அந்த முயற்சி அன்னைக்கு முடியலன்னாலும் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு கோட்டையில் நம்மளை உட்கார வைக்கும் அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு விடாமல் உழைத்து கொண்டு இருக்கக்கூடிய வெற்றியாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்டதெல்லாமே துலங்கும், எதிர்பார்த்ததெல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும். பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகும். காண்டும் காணாமல் இருந்த உறவினர்கள், நண்பர்கள் அவங்களே வழியே பேசுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. அதே மாதிரி விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க. 3வது வீட்டில் முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால முதல் மரியாதை எங்கே போனாலும் கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வெளிவட்டாரத்திலையும் நீங்கள் மதிக்கப்படுவீங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குங்க. புதுசாக வாடிக்கையாளர்கள் வருவாங்க. புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்குது. சிலர் புது பிரான்ச்சு தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் உத்தியோகமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் சேருங்க. சின்ன சின்ன சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் விலை உயர்ந்த நகைகள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் சேருங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாமே துலங்கி வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு, இல்லையென்றால் இந்த உலகம் உன்னை புதைத்து விடும். ஆமாங்க, இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அதனால தான் உடம்பு சரியில்லைன்னா கூட உடம்பு சரியில்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. கொஞ்சம் அசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி தோற்று போனால் கூட தோற்று போயிட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. கொஞ்சம் சரியில்லாமல் போயிடுச்சு, அடுத்தது நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவீங்க. எங்கும் எப்பொழுதும் எந்த நிலை வந்தாலும் தன் சொந்த நிலை மாறாமல் தைரியமான முடிவுகள் எடுத்து அடுத்தடுத்து வெற்றி பெற்று காட்டக்கூடிய வீரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. 2ஆம் இடத்துல கூட்டமாக கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. 2ஆம் இடம் அப்படின்னாலே தனஸ்தானம். தனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் அங்கே உட்கார்ந்துருக்கிறார். யோகாதிபதி சுக்கிரனும் அங்கே தான் இருக்கிறார். அதே மாதிரி பூர்வ புண்ணியாதிபதி புதனும் அங்கே தான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவெல்லாம் சிலருக்கு உண்டுங்க. முன்னாடி வாங்கி போட்ட இடங்க இப்போ கொஞ்சம் விற்றங்க, நல்ல வருமானம் வந்ததுங்க. முன்னாடி வாங்கி வச்சுருந்த கோல்டுங்க இப்போ நிறைய விலை ஏறிடுச்சுல்ல, அதில் ஒரு பகுதியை விற்றுட்டு இப்போ ஒரு இடம் வாங்கியிருக்கேன், இப்போ ஒரு தொழில் தொடங்கியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 6வது வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால பெரிய பெரிய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்களாம் உங்களை பார்த்த உடனேயே பதுங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா எல்லாரையும் நீங்கள் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லார் மனசுலேயும் நீங்கள் இடம் பிடிப்பீங்க. நீங்கள்லாம் எங்கே தேர போகிறீங்க அப்படின்லாம் ஒரு சிலர் நினச்சிருப்பாங்க. சீக்கிரமாக உங்களை தட்டிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் நீங்கள் இப்படி விஸ்வரூபம் எடுப்பீங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. இன்றைய தினமும் கூட நீங்கள் விஸ்வரூபம் எடுத்து காட்டுவீங்க. வியாபாரத்தில் கூட தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீருங்க. உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சந்தேகங்கள் அதெல்லாமே சரியாகுங்க. அதே மாதிரி அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. காத்திருந்து காத்திருந்து நீங்கள் காணாமல் போயிடுவீங்கன்னு சிலர் எதிர்பார்த்தாங்க. ஆனால் நீங்கள் காத்திருப்பதோடு மட்டும் இல்லாமல் கனமாகவும் நீங்கள் இருந்தீங்க. அதனால தான் இன்றைய தினத்தில் நீங்கள் ஜெயிப்பீங்க. அதே போல் உங்களுக்கு பணவரவும் இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வேலை சுமை இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி குவியும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு மேலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, மற்றவர்கள் உங்களை உதாசீனப்படுத்தும் பொழுது ஒருபோதும் கவலைப்படாதீர்கள். ஏனென்றால்
உதைவாகக்கூடிய கற்கள் தான் அழகான சிற்பங்களாக மாறுகின்றன. ஆமாங்க, எத்தனையோ துன்பங்கள் உங்களை செதுக்கி இருக்கிறது, எத்தனையோ ஏமாற்றங்கள் துரோகங்கள் உங்களை மாற்றி இருக்கிறது, எத்தனையோ பேரை நம்பி நல்லவங்கன்னு நினச்சி நீங்கள் ஒவ்வொன்றாக இது வரைக்கும் இழந்துட்டீங்க. ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக இருக்குங்க. ஒருத்தவங்களை பார்க்கும் பொழுதே அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரிந்து வைத்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ஒரு பக்கம் சந்திரன் உங்களுக்கு யோகத்தை கொடுத்துட்டுருக்காருங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துல செவ்வாய் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளை பற்றி ரொம்ப கவலைப்படுவீங்க. அவங்க நல்லா படித்து நல்லா முன்னேறணும், 4 பேர் மத்தியில் அவங்க நல்ல பேரு புகழ் கௌரவத்தோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. உங்களுடைய நினைப்பு நிச்சயமாக நல்லதாக நடக்குங்க. ராசிக்குள்ளார 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால அப்படி இப்படி திரும்பினாலும் கூட நம்மளை உத்து பார்க்குறாங்களே, எல்லாரும் நம்மளை கண்காணிச்சிக்கிட்டே இருக்காங்களே, நாம் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். யாரோ எதோ செய்தாலும் யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. நாம் ஏதாவது செய்தோம்னா ஊர் உலகமே நம்மளை பார்க்க ஆரம்பிக்குது. எங்கேயுமே நமக்கு வந்து சுதந்திரம் இல்லாமல் போயிடுச்சேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சனி பகவான் வந்து ஜென்ம சனியாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால உப்பு காரத்தெல்லாம் இனிமேல் நீங்கள் குறைச்சிக்கணுங்க. அதே மாதிரி சின்ன உடற்பயிற்சிலாம் இப்போ தேவைப்படுது. கோவிலாக நீங்கள் ஆன்மீகத்தில் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய உடம்புக்குள்ளாரையே இருக்கக்கூடிய இறைவனை நீங்கள் வந்து வணங்கிக்கிறதுக்கும் அவரை காப்பாற்றிக்கிறதுக்கும் நீங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பழைய நண்பர்கள்லாம் இன்றைக்கி தேடி வருவாங்க. உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சரியாகி இன்றைக்கி லாபம் கிடைக்குங்க. அதே போல் உத்தியோகத்திலேயும் வேலை சுமை ஒரு பக்கம் இருக்குது. பார்த்தா ஒரு பக்கம் நல்லதாக பேசுகிறாங்க, இன்னொரு பக்கம் போய் உங்களை வேறு மாதிரி பேசுகிறாங்க. சூழ்ச்சி பண்ணவங்க சூதுவாது பண்ணவங்க என்றைக்குமே முன்னேற முடியாது. சொல்கிறவங்க சொல்லிட்டு போகட்டும், நாம் செய்ய வேண்டிய கடமையை செய்துருப்போங்கிற முடிவுக்கும் இன்றைய தினம் நீங்கள் வருவீங்க. அதே போல் விஐபிகளாலும் இன்றைக்கி ஆதாயம் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, படவரவு உண்டு. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சலும் செலவினங்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.